யாரும் காணவில்லையே. பாதலே செய்து முடிக்கவில்லை. ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கிறது என்ற நாட்டில் அந்த வேலை செய்துவிட்டு வருவதற்கு அவனுக்கு என்ன காரணம் ஒன்று புரியவில்லையே. என்ன செய்கின்றார்? ஓட்டதும் போட்டாத்தும் மாற்றத்தும் மாற்றாத்தும் என்ன பண்ணி வரா? அதை போடுறான் பண்ணி போடுறான் முதல்ல நீ ஊருக்கு முன்ன வந்துடுற யாரையா வச்சுறாங்க நான் வர மாட்டேன். கொண்டாடி அங்க தோசு ஊசி இத பல பல பலன்னு தண்ணி முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆகுது தெரியடாது. தோசு ஊசி மாட்டி வீடு குட்டாமிச்சா எனக்கு ஒரே ஒரு பெண். ஒரே பெண்ணு ஒரு குளத்துல எனக்கு தண்ணி ஒரே ஒரு பொண்ணு. இல்லைன்னா நான் வெகு நாளா குழந்தை இல்லாத எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஒண்ணு பொண்ணு வந்த பாருங்க. பொண்ணு நான் பொண்ணு லவடா பொண்ணு. அது அல்லவா பொண்ணு. அது அல்லவா பெண்ணு. லவடா பொண்ணு. லவடா பொண்ணு. அது இல்லவா பொண்ணுன்னு ஊர் உலகத்துல பேசுகிறாங்க. வளர்த்தாம இவனை போல வளர்க்கணும். ஆமா அவ்வளவு அடக்க உடக்கமா வளர்க்கல. பொண்ணா பையனா? போகுது பள்ளிக்கூடம் போச்சுன்னா அந்த கட்டை வர பார்த்துனா போகும். கட்டை வர பார்க்கணும். அவ்வளவு அடக்க உடக்கம். நான் அடியில போனா மோசமானுவேன். குழந்தை மென்னுட்டுருவேன். ஆமாண்டா டேய், பொம்பளை புள்ளைய அடிச்சு வளர்க்கணும், முருங்கை கலையை உடைச்சு வளர்க்கணும். அதான் சொல்றேன். அதெல்லாம் செய்யுது. நானும் ஊர் வளர்த்தே பேசிப்பாங்க. அவங்க பொண்ணு இது இருக்குது இடமே தெரியலன்னு ஊரை பேசிக்கிறாங்க. குழந்தை அப்படி அப்படி மறந்து போச்சு. குழந்தை நம்ம கல்யாணம் பண்ற வயசு ஆகி போச்சு. ஐயோ பொண்ணை பார்க்க அவங்க சீப்பு தான் வராங்க. சீப்புல வராங்களா அப்புறம் பர்ஸ்ல வராங்களா? ஜீப்பு ஜீப்ல வராங்க. கார் இல்ல புல்லட்ல வராங்க. வந்து என் பொண்ணை பாக்குறாங்க. வானான்னு போயிடுறாங்க. என்னடா ஜீப்ல வராங்க, ஆனா உங்க பொண்ணை பாக்குறாங்க. சாப்பியா மந்தா வந்து என் பொண்ணை பாக்குறாங்க. சாப்பிட்டு போயிடுறாங்க. காலுக்கு போயிடுறாங்க. என்ன காரணம்? ஏண்டா ஒருவேளை அவ்வளவு அழகான குழந்தைன்னு சொன்னேன், ஒருவேளை எதுனா கண்ணுக்கு மாலை கண்ணா கண்ணு மினுக்க மிஷு போல இருக்கும். அப்படியா? ஏண்டா ஒருவேளை பல்லு உன்ன மாதிரி எடுப்பா இருக்குமா? பல்லு முட்டி போல இருக்கும் குழந்தைக்கு. அப்படியா? அப்போ பொண்ணு ஊமையா? காது என்ன செவிடா? காது கேப் போன்ற காது. ஏண்டா கால் என்ன நொண்டி கால உன்ன மாதிரி பெண்டு காலா? காலுல வாழை தண்டு போல இருக்குங்க. வாழை தண்டா. ஏண்டா கலர் என்ன கருப்பா இருக்குமா? கலர் சக்கை சைவர்னு சொல்றேங்க. முடி என்ன இல்லாத இருக்குமா? அறுபது கூந்தல்லாம் என் பொண்ணுக்குதான். ஏண்டா எந்த ஒரு குறையுமே இல்லாத 32 அழகு லட்சணமும் போறதுன்ற மாதிரி இருக்குது நீ சொல்றது பார்த்தா. வராங்க கையை அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்க, சாப்பிடுறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. பொண்ணு வரான்னு வராங்க, சாப்பிடுறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்ப பொண்ணு மேல எந்த குறையில என்னடா விஷயம்? சத்தியமா சொல்றேன். ஏன்னா ஊர் உலகத்துல என்னமோ நடக்குது, ஏதாவது நடக்குது. ஆமா, பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நீ அடக்க ஒடுக்கமா வளர்த்துக்கிறிய. என் பொண்ணு தவறு பண்ணி அந்த நேரத்துல நான் தூக்கி போட்டு நக்கிடுவேன். நடிக்கிடுவேன், தூக்கி போட்டு ஒரே நடிக்கு. என்னை பத்தி ஐயாவுக்கு தெரியுமே, கேட்டு பாருங்களா. மோசமானவன் நான். அப்ப என்னதானே குறை? ஒரு சின்ன குறைன்னு சொன்னேன்.
ஒரு முன்னாடி ஊர் உலகத்துல என்னமோ நடக்குது அதெல்லாம் கூட மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. என் பொண்ணு அந்த மாதிரி தவறு கூட பண்ணலையே. ஒரு 3 மாசம் கூட ஏண்டா தொடப்பு கட்ட ஒண்ணுது எந்த குறையும் இல்லை. குனிஞ்ச தலை நிமிராத பள்ளியோட போய் வரும். இவ்வளோ அளவுக்கு வளர்த்து கல்யாண வயசுல இருந்து இந்த மாதிரி பொண்ணு பாரு போறாங்க. எந்த குறையும் இல்லை, சின்ன குறை. 3 மாசம் முயவாதுக்கு எடுத்து சின்ன குறையா? என்ன விஷயம்? பன்னெண்டாவது பொண்ணு அங்கதான் விஷயம். எங்க வீட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகுது. அவங்க கொண்டாட்டி குழந்தைல டைவர்ஸ் என் பொண்ணு பார்த்தது என்னடா அது 15 வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தைல டைவர்ஸ் பண்ணிட்டாங்களே. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போய் குழந்தைல நம்ம தானே டைவர்ஸ் பண்ணுவான். நம்ம முன்கூட்டி வாங்கி வச்சுக்கணும்னா நம்ம தாலி காட்டுறாங்க கட்டியோ கபாக்கு கைது அதுக்கு யார் போனாலும் பெத்து குத்துருத்தா எப்படி? அது அவங்களுக்கு 12 வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நம்மளுக்கு குழந்தை இல்லாத குடும்பம்னாவோ முன்கூட்டியே வாங்கிக்கலாம் வாங்கிக்கிச்சு. ஜென்மத்தை சீப்பால வரணும். 15 வருஷமா குழந்தை இல்லை, அதனால உன் பொண்ணு மாசமா இதே கொடுக்குறேன். நான் உன் பொண்ணுக்கு அங்கே பழி வர போறேன். குழந்தை இல்லை நான் வாரான்னு வரல. அது டைவர்ஸ் பண்ணி போறேன். எங்கடா காலத்தாமதம் என்றா கட்டிக்காத போட்டி அழகிறேன். இந்த விதிமுறைகள் வந்து கேட்க போகிறேன். கேட்கும் கேள்விக்கு தகுந்த விலை தகுந்த சொல்ல வேண்டும். நான் நல்ல இந்த விஜயபுரி நாட்டில் ஏற்றுமை இல்லாது அரண்மனை இருக்கக்கூடிய காவல் தினம் அடுத்த காலம் தெரிகிறார். இந்த விஜயபுரி முதலாக சுந்தரி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்த உடனே திருமணம் செய்து பிற்பாடு எனக்கு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்கள், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. ஒரு ஆணு ஒரு பெண். என்னுடைய மூத்த மகனுக்கு பெயர் ஆனந்தன். ஒரு மகனுக்கு பெயர் ஆனந்தி. ஆனந்தன் பெயர் சூட்டினேன். ஆனா என்னுடைய பிள்ளைகள் பிறந்த நேரம் என்ன தெரியல. என் மூத்த மனைவி இறந்து விட்டார். சின்ன சின்ன பச்சை குழந்தைகள். அந்த குழந்தைகள் தாய் அல்லவா? அந்த பிள்ளைகள் அல்லவா? என்ன தெரிகிறதா? நம்முடைய நாட்டில் அமைச்சர் இருக்கிறார் ஆனவந்தான். அவருடைய தங்கை ஆனவல்லி 2ஆம் தரவரை திருமணம் செய்தேன். என்னுடைய பிள்ளைகள் சீராம் சிறப்புடன் வளர்த்து வருகிறார்கள். எந்த ஒரு குறை என்பதே இல்லை. இருந்தாலும் ஒரு ஆனந்தமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். எப்ப சொல்ல போறேன்னா நான் ஏதோ பாப்பா இல்லையா தங்கச்சி அந்த மாதிரி செய்தி கூட சொல்ல போறேன்னு சொன்னேன். சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா முன்னாடி சொல்ல மாட்டேன். நாங்க இனிமேல் சொல்ல வந்தீங்க. நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அதை நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு என் செய்தியால் கேட்கலாம் பார்த்தா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இந்த உண்மையை எப்போ திரும்ப சொல்ல போறேன். என்னோட மச்சான் நாட்டு தளபதி அமைச்சர் ஆனவந்தா என் மச்சான் வந்தா இந்த உண்மையை சொல்றேன். என் மச்சானே நான் நடந்ததாக